शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாலும் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரனே தடைகளை நீக்கிடும் விநாயகா. வானவர் வாழ்த்த அசுரரை வெல்லுவாய் மானிடர் வாழ்ந்திட பரம்பர தருவாய் ஞானமும் செல்வமும் நீரே. ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாலும் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே. சூரிய சந்திரர்களாகிய நாங்கள் அதிபுருஷர்கள் என்று பெயர் பெற்றவர்கள். பூமியில் ஒருவன் சபதம் செய்யும் பொழுது சூரிய சந்திரர்கள் உள்ள வரையில் என்று எங்களை சாட்சி வைத்துத்தான் சபதம் செய்கிறான். அப்படிப்பட்ட பெருமை கொண்ட எனக்கு நேற்று தோன்றிய ஒரு சிறுவன் நிலையான வாழ்வை அளிக்கப் போகிறானா? அந்த பால கணபதியின் பேரொளியை ஒருமுறை பார்த்துவிட்டால் அதற்கிணையாக எதுவும் இல்லை என்று உணர்வீர்கள். அவரது பேரழகை ஒருமுறை தரிசித்து விட்டால் தாங்களும் அவருக்கு பக்தராகி விடுவீர்கள். அப்படி வேறு நினைப்பா? இப்பொழுதே இந்த கணபதியிடம் செல்கிறேன். நீ சொல்வது உண்மைதானா என்பதை நேரிலேயே தெரிந்து கொள்கிறேன். அதுதான் சரி, உடனே போ. இப்போது போனால்தான் அந்த சிறுவனை தனிமையை சந்திக்க முடியும். போ போ, உடனே போ. சந்திரா, சற்று நில். ஆஹா, என்ன பார்க்கிறீர்கள்? உன்னை ஒரு முறை ஆசை தீர பார்த்துக் கொண்டேன். நீ அங்கு சென்ற பிறகு உன்னை மீண்டும் இதே உருவில் பார்க்க முடியுமோ முடியாதோ, அதனால். பூச்சாண்டி காட்டுகிறீரா? அதையும் பார்த்து விடுகிறேன். தாங்கள் யாரோ? நான் தான் சந்திரன். ஓ, நீதானா அது? வானவர் யாவருக்கும் அமுத தாரையை தந்து அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பவனே நான் தான். ஓஹோ. என்னுடைய அழகில் எண்ணற்ற பெண்கள் மயங்கி என்னையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவ்வளவு ஏன், விண்மீன்கள் என கண் சிமிட்டிக் கொண்டிருக்கும் நட்சத்திர பெண்டில் 27 பேரும் என்னைத்தான் மணக்க வேண்டும் என்று பிடிவாதம் இருக்கட்டும். இப்பொழுது இங்கு எதற்காக வந்தாய்? அம்பிகை உருவாக்கிய மைந்தன் அழகே வடிவாக விளங்குகிறான் என்று கூறினார்கள். யார் அந்த பேரழகன் என்று பார்க்க வந்தால் பருத்த தொந்தி, பெருத்த உடல், விலங்கு முகம், விசித்திரமான வடிவத்துடன் நீ இங்கே உலவிக் கொண்டிருக்கின்றாய். யானையின் முகம் கொண்ட உன்னையா அழகின் வடிவம் என்று கூறுகிறார்கள்? சந்திரா, ஆணவத்தின் எல்லைக்கே சென்று என்னை நீ அவமதித்தாய். அழகன் என்ற கர்வத்தால் என்னை அவமதித்த நீ உன் அழகு முழுவதையும் இழந்து அவலட்சண பிறவியாவாய். குரூர ரூபமாக நீ மாறுவாயாக. தங்கள் பெருமை தெரியாமல் தவறு செய்துவிட்டு
என்னை மன்னித்து விடுங்கள். அறியாமையா தங்களை அவமதித்த என்னை ஆட்கொண்டு அருள் புரியுங்கள் ஐயனே, அருள் புரிய வேண்டும். இல்லை, காலமெல்லாம் பாடுபட்டு வளர்ந்த புகழ் என்ற விருட்சம் கர்வம் என்ற இடி விழுந்த மறுகணமே கருகி சாம்பலாகி விடும் என்பதை உலகம் முன்னால் உணரட்டும். நீ செய்த தவறுக்குரிய தண்டனையை நீ அனுபவித்தே தீர வேண்டும். அக்கா, நமது நாதன் நம்மை விட்டு பிரிந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. இன்று வருவார், நாளை வருவார் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து கண்களும் பூத்து விட்டது. ரோகிணி, எனக்கு மட்டும் அந்த கவலை இல்லை என்றா நினைக்கிறாய்? நானே மனம் தளர்ந்து விட்டால் நம் சகோதரிகள் யாவரும் கலங்கி விடுவார்கள் என்பதால் தான் என் மனக்குமுறலை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறேன். இப்படியே நாம் ஒருவருக்கொருவர் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தால் இதற்கு முடிவு எப்படி கிடைக்கும்? ரேவதி, நீ சொல்வதும் உண்மைதான். நட்சத்திர மண்டலத்திலிருந்து ஒளி வீசினாலும் நம் மனம் இருளடைந்திருக்கிறது என்பது எவருக்கும் தெரியவில்லை. நாளுக்கொருவர் என நம்மை சுற்றி சுற்றி வரும் நாயகன் இல்லாததால் வான்வெளியே சூன்யமாக தெரிகிறது. அக்கா, இதற்கு முடிவே இல்லையா? ஏன் இல்லை? எவரெவரையோ அனுப்பி நமது கணவரை தேடச் செய்தோம். பலன் இல்லை. நவக்கிரக நாயகர்கள் கூட நம்மில் ஒருவனை காணவில்லையே என்று கவலைப்பட்டதாகவும் தெரியவில்லை. அதனால் நாமே நம் நாயகனை தேடிச் செல்வோம். ஆளுக்கு ஒரு பக்கமாக திசையெங்கும் சென்று பார்ப்போம். நம் 27 பேரில் ஒருவர் கண்ணுக்கு கூடவா அவர் தெரியாமல் போய்விடுவார்? ஆம், அதுதான் சரி. நீ சென்று நம் சகோதரிகளிடத்தில் சொல்லி அவர்களை அனுப்பு. நானும் புறப்படுகிறேன். நாராயண. முனிவரே, முனிவரே, நாரத முனிவரே. நாராயணா, ஏதோ பெண் குரல் கேட்கிறதே, இங்கு யார் வர முடியும்? அப்படி இருக்காது. நாராயணா. முனிவரே. யார்? அஸ்வினியா? மாமுனிவரை வணங்குகிறேன். தீர்க்க சுமங்கலி பவா. சற்று பொறுங்கள். தங்கள் வாழ்த்து பொய்யாகுமா? நாராயணா, அதெப்படி பொய்யாகும்? சந்திரன் என்றென்றும் நிலை பெற்றவனாயிற்றே. அப்படியானால் அவர் நலமாக இருக்கிறாரா? இருக்கிறார். இதற்கு மேல் கேட்காதே. அப்படி என்றால் நலமாக இருக்கிறாரா என்று மட்டும் கேட்காதே. ஏன்? இல்லாததை இருப்பதாக நான் எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு என்ன நேர்ந்தது? அதை நான் சொல்வது அவ்வளவு நன்றாக இருக்காது. இருந்தாலும் உன் மாங்கல்யத்திற்கு என்றும் குறைவில்லை. நான் வரட்டுமா? முனிவரே, அவரே எங்களோடு இல்லாத போது அவர் கட்டிய மாங்கல்யத்தை மட்டும் சுமந்து கொண்டிருப்பதில் என்ன பயன்? தன்னொளி வீசும் சந்திரதேவர் எங்கள் வாழ்வின் ஒளியை பறித்துக் கொண்டாரே. மன்மதனுக்கு குடையாக விளங்கி மங்கையரை விரகத்தீயால் மூழ்க வைக்கும் அவர் தன் மனைவிகளான எங்களுக்கே அந்த நிலையை ஏற்படுத்தி விட்டாரே. நாராயணா. என்ன நாரதரே? இனிமேலும் உங்களது நிலை இப்படியே தானே இருக்கப் போகிறது என்பதை நினைத்தேன். என்னையும் அறியாமல் வேதனை பெருமூச்சு வெளிப்பட்டு விட்டது. ஏன்? இனிமேலும் அவன் திரும்பி வந்து உங்களோடு இணைந்து வாழ முடியாதே. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அவருக்கு என்ன ஆயிற்று? நாராயணா, மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை கேட்கிறாயே. அவன் எவரும் தன்னை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு குகையில் மறைந்து கொண்டிருக்கிறான். என்ன? தன்னையே மறைத்துக் கொண்டு வாழும் அளவிற்கு அவருக்கு என்ன நேர்ந்தது? அஸ்வினி, இதையெல்லாம் கேட்டு எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாதே. நான் வருகிறேன்.
முனிவரே, எந்த குகையில் மறைந்திருக்கிறார் என்றாவது சொல்லிவிட்டு செல்லுங்கள். நாராயணா நாராயணா, கந்தமாதன மலையில் ஒரு குகை, அங்கேதான் ஒளிந்து கொண்டிருக்கிறான். இதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நன்றி முனிவரே, ஆசி கூறுங்கள். நாராயண. சுவாமி, 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 சுவாமி. யார்? அஸ்வினி. நான் தான் சுவாமி. எங்கே இருக்கிறீர்கள்? அஸ்வினி, நில். இங்கே வராதே. ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? நீங்கள் இருக்கும் இடத்திற்கு வராமல் நானும் என் சகோதரிகளும் எங்கு செல்வோம்? என்ன, அவர்களும் வந்திருக்கிறார்களா? இல்லை சுவாமி, நீங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் நாங்கள் எல்லோரும் வெவ்வேறு திசைகளில் தேடித் திரிந்தோம். நான் வந்த பாதையில் நாரதர் வந்தார். நீங்கள் இருக்கும் இடம் தெரிந்தது. என்ன, நாரதர் தான் இந்த இடத்தை பற்றி சொன்னாரா? ஆம் சுவாமி. அவர் வேற ஏதேனும் சொன்னாரா? இல்லை. ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? இல்லை, அது ஒன்றுமில்லை. நீ இங்கிருந்து போய்விடு. நான் இங்கு இருப்பதை எவருக்கும் சொல்லிவிடாதே. என்ன என்ன சொல்கிறீர்கள்? தாங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் நாங்கள் எல்லோரும் தவித்து போனோம். இங்கே இருப்பதை அறிந்த பின்னும் தங்களை தனியே விட்டுவிட்டு நான் மட்டும் எங்கே போக முடியும்? பாருங்கள் சுவாமி, என்ன நடந்திருந்தாலும் அதை பின்னர் பேசிக் கொள்வோம். என்னோடு புறப்படுங்கள். பாருங்கள். இல்லை தேவி, நான் இப்போது இருக்கும் நிலையை நீ பார்க்க கூடாது. ஏன், எவருமே பார்க்க கூடாது என்றுதானே நான் இங்கு வந்து மறைந்து கொண்டிருக்கின்றேன். தயவு செய்து நீ இங்கிருந்து போய்விடு. போய்விடு அஸ்வினி, போய்விடு. என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? தங்கள் அழகிய திருமுகம் காணாமல் எங்கள் மனம் தவித்துக் கொண்டிருப்பது தங்களுக்கு தெரியாதா? பாருங்கள் சுவாமி, பாருங்கள். ஐயோ, இது என்ன கோரம்! குளிர்ந்த கிரணங்கள் வீசும் தங்களது அழகிய முகம் இப்படி நெருப்பில் இருந்தது போல ஆகிவிட்டதே. நவகிரக மண்டலத்திலேயே அதிவேகமாக செல்பவர் என்ற பெயர் பெற்ற தாங்கள் இப்படி இருக்கும் இடத்தை விட்டு நகர முடியாத நிலைமைக்கு எப்படி வந்தீர்கள்? சந்திரனை போன்ற முகம் என்று புலவர்கள் புகழ்வார்களே, அப்படிப்பட்ட இந்த முகம் ஐயோ அவலட்சணத்திற்கு அடையாளம் என்று சொல்லும் அளவிற்கு ஆகிவிட்டதே. சொல்லுங்கள் சுவாமி, இந்த நிலைமை எப்படி ஏற்பட்டது? சொல்லுங்கள். விநாயக பெருமானை கேலி செய்து பேசியதால் வந்த வினையும் விசித்திர வடிவம் என்று கேலி செய்து விகார வடிவம் கொண்டு விட்டு பருத்த தொந்தி என்று அவரை கேலி செய்தேன். உடல் சிரித்து நிமிர்ந்து நிற்க கூட முடியாதவனாகிவிட்டான். அவரது யானை முகத்தை கேலி செய்து பேசினேன். இன்று யார் முகத்திலேயே விழிக்க முடியாதவனாகிவிட்டேன். விநாயகரின் யானை முகம் ஓங்கார பிரணவ சொரூபம் என்பது தங்களுக்கு தெரியாதா? தன் காலை பிடித்தவரை தலைக்கு மேலே உயர்த்தி உட்கார வைக்கக்கூடியது யானை. அந்த யானை முக கடவுளும் தன் பாதம் பிடித்தவரை மேலும் உயர வைப்பார் என்பதுதானே யானை முகத்தின் தத்துவம். அவரது பருத்த தொந்தி ஞானத்தின் அடையாளம். அதனால் தானே லம்போதரன் போதப் பெருவைரான் என்றெல்லாம் அவரை அழைக்கிறார்கள். அவரது தோற்றத்தையா விசித்திர வடிவம் என்றீர்கள்? அழகிய முகத்தோடு அவதரித்த அவர் அசுரனிடமிருந்து நம்மை காப்பதற்காகத்தானே அத்தகைய தோற்றத்தை ஏற்றுக்கொண்டு தியாக மூர்த்தியாக விளங்குகிறார். இதையெல்லாம் சிந்திக்காம கன நேர கர்வத்தால் அவரை பார்த்து நகைத்தேன்.
இன்று பிறர் என்னை கண்டு நகைக்கும் நிலைக்கு வந்து விட்டதா? இங்கு வந்து ஒளிந்து கொண்டேன். அமுதம் தோன்றி வந்த பார்க்கடலில் நஞ்சும் தோன்றியது போல அமுத கிரணங்களை பொழியும் அழகின் வடிவமான தங்களிடம் அகந்தை என்ற நஞ்சும் கலந்து விட்டதே. அதன் விளைவை நான் நன்கு அனுபவித்து விட்டேன். என் தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக நான் இங்கேயே மறைந்து வாழ்வதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. இதிலிருந்து நான் இனி மீளவே முடியாது. இல்லை சுவாமி, இல்லை, அப்படி சொல்லாதீர்கள். பிறரால் ஏற்படும் விக்னங்களை கூட தீர்த்து வைக்கும் விக்னேஸ்வரன் தன்னால் ஏற்பட்ட விக்னத்தை தீர்க்க மாட்டாரா? மங்கள முகம் கொண்டதான் சுமுகன் என்ற பெயர் கொண்ட அவர் எங்கள் மங்கள வாழ்வை மீண்டும் தர மறுப்பாரா? பாருங்கள், அந்த ஐங்கர பெருமானின் திருவடியிலேயே விழுந்து அருள் வேண்டி வணங்குவோம். வேண்டாம், வேண்டாம். அந்த திருமுகத்தை காண எனக்கு தகுதி இல்லை. என்னை அழைக்காது. சரி, அவர் இருக்கும் இடத்திற்கு நாம் செல்ல வேண்டாம். ஆனால் மனமுருகி பிரார்த்தித்தால் நாம் இருக்கும் இடத்திற்கு அவரே வருவார் அல்லவா? வாருங்கள், இன்றே விநாயகர் பூஜையை தொடங்குவோம். வாருங்கள், வாருங்கள். நம்பிக்கை அளிக்கும் தும்பிக்கை ஆண்டவனே, நான்மறை போற்றும் வேத விநாயகனே, ரூபமும் அரூபமும் தாங்கள் தந்தவையே. ஸ்தூலமாகவும் சூட்சமமாகவும் விளங்குவதும் தங்களுடைய அருளே. இவை அனைத்தையும் அறியாமல் ஆணவத்தால் தங்களை அவமதித்து விட்டு சிறு பிள்ளைகள் அறியாத்தனத்தால் செய்யும் பிழைகளை பெரியவர்கள் பொறுத்துக் கொள்வதில்லையா? உயிர்கள் அனைத்திற்கும் தந்தையான தாங்கள் இந்த சிறு பிள்ளையின் தவறை மன்னித்து அருளக்கூடாதா? பொன்னவனே, யானை முகத்தவனே, பால கணபதியாக காட்சி தந்தாலும் மூலப்பொருள் அல்லவா தாங்கள்? சிறு பிள்ளையாக தோன்றினாலும் பிரணவ சொரூபம் அல்லவா தாங்கள்? எங்கள் நாதனுக்கு ஏற்பட்ட சாபத்தை நீக்கி பாவத்தை போக்கி அருள் புரியுங்கள் சுவாமி, அருள் புரியுங்கள். மதிதனை என்றும் சடையில் ஏந்தும் சிவனின் மைந்தன் நீ. மதியின்றி செய்த பிழைதனை இன்று மறந்தே அருள் புரிவாயே. நவகோள் தன்னில் ஒரு கோள் குறைந்தால் புவியாவும் மாறிடாதோ.
மாற்றிட வேண்டும். சரணடைந்தோம் இன்று கருணையின் வடிவாய் கனிவுடன் அருள் தர வேண்டும். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். विघ्न विनायकने शरणं विघ्न विनायकने. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே ஒரு கொம்புடனே இரு செடி கொண்டாய் மும்மதம் பொழிந்திடும் வேழமுகா நான் மறை போற்றும் ஐங்கர உருவி அருமுகன் போற்றும் எழுகடல் வடிவே என் திசை நவக்கோ जय जय गणपति जय जय गणपति जय जय गणपति जय जय எங்கள் गणपति. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். विघ्न विनायकने शरणं विघ्न विनायकने. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே